தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமக்காக ஒரு பாலகன் பிறந்துள்ளார். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் ஓர்வையும் பொங்கும் இவ்வேளையில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வந்துள்ள இறைமக்களை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருவருகை காலத்தில் 4 வாரங்களாக இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு நம்மையே நாம் தயாரித்து வந்துள்ள இந்நேரத்தில் இப்பிறப்பு நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து அன்பின் பகிர்ந்தலை. எளிமையான இடத்தில் மீட்பராம் கிறிஸ்து ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து தான் மீட்க வந்த மக்களுடன் நிரந்தரமாக தங்க வந்த காரணத்தினால் அவர் விடுதியில் பிறக்கவில்லை, தொழுவத்தில் பிறந்தார். தீவன தொட்டி என்பது கால்நடைகள் தீனி பெற இருக்கும் சிறு தொட்டி. ஆனால் அது தரும் சிந்தனையாவது இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்றும் உலக மக்கள் அனைவரும் உணவு பெற, குறிப்பாக ஆன்மீக ஊட்டம் பெற உலகில் பிறந்தவர் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார் போன்ற பல சீரிய ஆழ்ந்த கருத்துக்களை லூக்கா இன்றைய நற்செய்தியில் விளக்குகிறார். ஆக தன்னையே இவ்வுலக மக்களுக்கு பகிர்ந்தளித்த இறைமகனுக்கு நம் பகிர்வு என்ன? இன்றைய கொண்டாட்டங்களில் இயேசுவை மையமாக இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவற்றால் இயேசுவின் வருகையில் நிறைவாழ்வடைய இத்திருப்பலியில் கலந்திடுவோம். நமக்கு ஒரு பாலன் பிறந்துள்ளார், வாரும் ஆராதிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. இறைவா, மனிதத்தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீர். எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா ஆண்டவரின் வாக்களித்த மீட்பு மெசியா இவற்றை பற்றி பெரும் மகிழ்ச்சியுடன் செய்த பதிவுகளை காணலாம். ஆண்டவரின் செய்தியை அறிவிக்க வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்தனை அழகாய் இருக்கின்றன என்று வர்ணிக்கும் எசாயாவின் இறைவார்த்தைகளை கவனமுடன் செயல்படுப்போம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அவர் மாற்றியெங்கும் அறிவியுங்கள். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் இயேசுவின் பெருமை அருமைகளை எடுத்துரைக்கின்றார். இறைவாக்கினர்கள் மூலம் பேசி வந்த கடவுள் தன் மகன் மூலம் நம்மிடம் பேசியுள்ளதையும் அவர் தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். வானதூதர்களை விட மேன்மையானவர் என்று அவரின் மாட்சிமையை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செயல்படுவோம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கியுள்ளார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்றார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததோர் பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது
நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீ, இறைவன் மலரடி தொழுவீ, ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 5, 9 முதல் 14 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண் மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
நள்ளிரவு திருப்பலியிலே ஒரு கேள்வி கேட்டேன். நம்முடைய திருவிவிலியத்தினுடைய தொடக்கம், அந்த வார்த்தைகள் என்ன என்று. அதுதான் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, ஆண்டவருடைய வாக்கு, வார்த்தை. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாயும் இருந்தது. பாருங்கள், அந்த வார்த்தையை, விவிலியத்தை எழுதிய ஆசிரியர் எவ்வாறு அந்த வார்த்தையையும் கடவுளையும் பிரிக்க முடியாத ஒரு அர்த்தத்தோடு அதை எழுதியிருக்கிறார் என்று நாம் யோசிக்க வேண்டும். வாக்கு, வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை. யாருடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை புறப்படுகிறதோ அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறும் என்பது அவரவர் நிலையை பொறுத்து அமைந்திருக்கிறது. புரியல உங்களுக்கு? அப்படித்தானே? இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சிஎம் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் போகும், அது உடனே நடக்குமா நடக்காதா? நீங்களும் நானும் கூப்பிட்டு சொன்னா நடக்குமா? நடக்கா. இதுதான் வித்தியாசம். இது போன்றுதான் நம்முடைய திரு அவையிலே பார்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவு செய்து அதை அறிவித்த திருத்தந்தை யார்? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் தெரியாதா? கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு 353வது ஆண்டிலே போப் ஜூலியஸ் என்பவர். யாரு? போப் ஜூலியஸ், திருத்தந்தை ஜூலியஸ் என்பவர். மறக்கக்கூடாது. திரும்ப என்றைக்காவது ஒரு நாள் கேட்பேன், யோசிக்க கூடாது. திருத்தந்தை ஜூலியஸ் எந்த ஆண்டு? கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு 353ஆம் ஆண்டு இதை திரு அவைக்கு அறிவிக்கிறார். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று. அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார், இந்த பெருவிழா இவ்வளவு சிறப்பாக உலகமெல்லாம் கொண்டாடப்படும் என்று ஜூலியஸ் நினைத்தே இருக்க மாட்டார். 353வது ஆண்டிலே இதை உலகிற்கு பிரகடனப்படுத்திய போது அவர் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார். அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை, வாக்கு பாருங்கள், இன்று உலகமெல்லாம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது கிறிஸ்துமஸ் என்றாலே அடுத்து என்ன முக்கியத்துவம் பெறுகிறது? குடில். இந்த குடிலை உருவாக்கும் பழக்கத்தை யார் ஏற்படுத்தியது என்று அன்றைக்கு சொன்னேன். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. அசிசி நகர் புனித பிரான்சிஸ் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இவர் 1223வது ஆண்டிலே, எந்த ஆண்டு? 1223 இந்த ஆண்டிலே இந்த குடிலை உருவாக்கி, இப்போ ஒரு மாடடை கொட்டில் என்றால் எப்படி இருக்கும்? அங்கே கால்நடைகள் இருக்கும், என்னென்ன இருக்கும், மாட்டு தீவன தொட்டி இருக்கும் என்பதையெல்லாம் அவர் மனதிலே வைத்து உருவாக்கிய அவர் அதை தன்னுடைய வாயால் சொல்லி இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று அவர் உருவாக்கிய அந்த பழக்கம் அவர் கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இந்த உலகமெல்லாம் இந்த குடிலானது இவ்வளவு பிரபலமாகும், மக்கள் எல்லோரும் விரும்பி ஆசைப்பட்டு இதை தங்களுடைய இல்லங்களிலும் ஆலயங்களிலும் உருவாக்கி பாலன் இயேசுவை சிறப்பு செய்வார்கள் என்று 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை உருவாக்கிய பிரான்சிஸ் ஆஃப் அசிசி கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அவருடைய வாயிலிருந்து வந்த வாக்கு 800 ஆண்டுகளாக இங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், கிறிஸ்துமஸ் என்றாலே இன்னொரு பொருள் முக்கியத்துவம் பெறுகிறது. அது என்னது? என்னது? கிறிஸ்துமஸ் ட்ரீ. அடுத்தது என்னது? கிறிஸ்துமஸ் ட்ரீ. ஞாபகம் இருக்கா இல்லையா? கிறிஸ்துமஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை
யார் ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பேராசிரியர், சார்லஸ் என்கிற ஒரு பேராசிரியர் இந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். அவர் அதை ஏற்படுத்திய போது கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. உலகமெல்லாம் குடிலாவது கிறிஸ்தவர்களுடைய இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தான் இருக்கும். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் இங்க ஒன்று அங்க ஒன்று அங்க ஒன்று அங்க ஒன்று, பெரிய பெரிய மாலுக்கு போனீங்கன்னா இங்க ஒன்று அங்க ஒன்று, வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு கடைக்கு முன்பாகவும் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சீரியல் செட்டு போட்டு பயங்கர ஃபேமஸாக, குடியினுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயுடைய எண்ணிக்கை இந்த உலகம் எல்லாம் இருப்பதை நாம் தொலைக்காட்சிகளிலே பார்க்க முடியும். அந்த அளவிற்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபேமஸாக இருக்கிறது என்றால் பேராசிரியர் சார்லஸ் போலன் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை செயல்பாடானது, அந்த செயல்பாடு இன்று உலகமெல்லாம் சென்றடைந்து விட்டது. இறையேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. இரண்டாவது வாசகத்தில் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் நேற்று நைட்டு மறைவுரையில் நான் உங்களுக்கு சொன்னேன். முற்காலத்தில் நம் முன்னோர்கள் வாயிலாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக பேசியுள்ளார் என்று அது அழகாக வாசிக்கப்பட்டது. அதுதான் வார்த்தை வடிவிலே இருந்த அந்த தந்தையாம் இறைவன் மனித உரு எடுத்து, மானிட பிறப்பு எடுத்து, நம்மில் ஒருவராக நம்மோடு இணைந்து வாழ்ந்து, நம்முடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுத்து, துன்பத்தை எல்லாம் துடைத்து, நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து, நாம் நலமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இந்த பிறப்பினுடைய அர்த்தமே, இந்த உலகில் பிறந்ததனுடைய நோக்கமே நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக நம் மீது தந்தையாம் இறைவன் வைத்திருந்த அன்பினால், அந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு நமக்காக அனுப்பும் விழாதான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது. நம் ஒவ்வொருவருடைய பிறப்பும் எங்கே தொடங்கி எங்கே முடிய போகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவருடைய பிறப்பு என்பது எப்படி முடியும் என்பது தந்தையாம் இறைவனால் எழுதி வைக்கப்பட்ட ஒன்று. இவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக இவர் தன்னையே கரைத்துக் கொண்டு நமக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த மண்ணிலே சிந்தி உயிர் நீத்து அந்த அன்பை தந்தையாம் இறைவன் இவர் வழியாக வெளிப்படுத்த போகிறார் என்பதுதான் இறைவன் இவருக்கு வைத்திருக்கின்ற திட்டம். அவ்வாறு அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியதால் தான் இன்று நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகையே வழிநடத்தும் அரசராக, தலைவராக, எல்லாவற்றிலும் முதன்மையானவராக இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்துகின்ற அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தந்தையாம் இறைவனால். காரணம், தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று வார்த்தையால் மட்டும் சொல்லவில்லை, தன்னுடைய வாழ்வாலும் அவர் நிரூபித்து காண்பிப்பதற்காக இந்த உலகிலே இதோ அவதரித்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு விழா. ஆனால் இவருடைய முடிவு என்பது நாம் வருத்தத்தோடு கொண்டாட போகும் விழா. அதிலும் ஒரு மகிழ்ச்சி, அவர் உயிர்த்தார் என்பதுதான். காரணம், தன்னையே தியாக பலியாக கொடுத்தார். தியாக பலியாக கொடுத்ததற்காக தந்தையாம் இறைவன் அவரை மாற்றிப்படுத்தினார். தன்னுடைய உயிர்ப்பினால், அவருடைய உயிர்ப்பினால் நம்மை ஆசீர்வதித்தார். எனவே அந்த துக்கத்திலும் ஒரு மகிழ்ச்சியோடு தந்தையாம் இறைவன் முடிக்கின்றார். எனவேதான் உயிர்த்த பிறகு இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
எனவே இவருடைய பிறப்பு என்பது இந்த உலகிற்கு கிடைத்த ஆசீர்வாதம். இவருடைய பிறப்பு என்பது நம்முடைய துன்பங்களுக்கு ஒரு கழுவாயாக வழங்கப்பட்டிருக்கின்ற கொடை. இவருடைய பிறப்பு என்பது நம் வாழ்விலே நமக்கு கிடைக்கவிருக்கின்ற மகிழ்ச்சியின் தொடக்கமாக அமைகிறது. இவருடைய பிறப்பு என்பது இருளை போக்குவதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பிறப்பு என்பது அநீதிகளையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்கும் ஒரு நிகழ்வாக அமையவிருக்கிறது. பணக்காரர்களுக்கு என்ற ஒரு நீதி, ஏழைகளுக்கு என்ற ஒரு நீதி இல்லை. பணக்காரர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று கொஞ்சம் கூட பயப்படாமல் சொல்லப்போகும் நீதிமானாக அவர் இங்கே பிறந்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் ஏழை எளியவர்களின், இந்த சமுதாயத்தினால் புறந்தள்ளப்பட்டவர்களுடைய குரலாக இங்கே பிறந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. எனவே நம்முடைய விசுவாசத்தை நாம் நம்முடைய வாழ்வு வழியாக காட்ட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை வாழ்வதன் வழியாகவும், அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுப்பதன் வழியாகவும், அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து மனித தவறுகளால், பலவீனங்களினால் நாம் அவ்வப்போது தவறுகள் செய்தாலும் அதிலிருந்து இவருடைய அன்பினால் நம்மையே நாம் மீட்டெடுத்து மீண்டும் மீண்டும் இவரோடு ஒப்புரவாகி இவரிலே இணைகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். எங்கள் வாழ்வின் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த எம் இறைவா, உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அளித்து ஒரே மந்தையாய் உம் திரு அவை வழிநடத்தும் அனைத்து தலைவர்களுக்கும் உமது அருட்பொழிவை நிறைவாய் பொழிந்து பாதுகாத்து எம்மை வழிநடத்தி செல்ல தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட எம் முதியோர்கள், சிறு
சிறுவர் சிறுமிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் உம் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரமேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலையும் வாழ்வும் கொடுக்க இறங்கி வந்த எம் இறைவா, இன்று எம் உலகின் உம் பிறப்புக்காகவும் புதிய ஆண்டின் நல்வரவிற்காகவும் காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் பழமையை கலைந்து புதிய சிந்தனைகள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறர் அன்பு சிந்தனைகளை வாழ்ந்து நல்லுலகம் காணவும் உமது பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்குழுமல் நாயகனே என் இறைவா, இன்றைய உலகம் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் குடும்பங்களில் ஏற்படும் உறவின் விரிசல்களில் இருந்து விடுபட்டு மனிதர்களோடு பேசக்கூடிய நிலை மாறி கைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் முக்கியமானவை என்ற சிந்தனைகளோடு நில்லாமல் இவற்றை கடந்து இவையெல்லாம் நம் வாழ்வின் ஒரு அங்கம் தான் என்ற உண்மை நிலையை உய்துணர்ந்து வாழ உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலனுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உங்களுடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். கருமுறையில் பிறந்தவரே, கம்பளியால் அவரை கண்டே, தேவையாக வந்தவரே, பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மந்திர உலகில் பயமான ரசத்தில் மாறும் இறைவனுக்கு வாழ்த்து தருவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுக்கி அன்பமும் ஏற்றுவதும் ஆண்டவரை இறைவான திரும்பவும் பலி உமக்கு உகந்ததாவதாக. உலகை ஆள வந்தவரே, உங்கள் மனமாகினே, உலகை ஆள சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எனவே காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவில்லா ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை
கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். திருவுடல், கிறிஸ்துவின் 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 திருவுடல். உலகின் எல்லைகள் அனைத்தும் நம் கடவுளின் மீட்பை காணும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும்
இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. Happy